மகா பெரியவா சரணம். வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே கடந்து போய்கிட்டு தான் இருக்கும். நம்ம படக்கூடிய சந்தோஷமாகட்டும், நாம் படக்கூடிய துன்பங்களாகட்டும், அதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலும் இது எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கிறதே கிடையாதுங்க. என்ன கதை தெரியுமா? இதுவும் கடந்து போகும். ஒரு அரசர் இருக்காரு, தன்னுடைய நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வராரு. அரசருக்கு ஒரு மோதிரத்தை பரிசாக கொடுக்குறாரு ராஜகுரு. அந்த மோதிரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுவும் கடந்து போகும், இறைவன் மட்டுமே நித்தியமானவன் அப்படின்னு எழுத்துக்களால் பதிக்கப்பட்டிருக்கான். மகிழ்ச்சியோடு அதை தன்னோட விரலில் போட்டுக்கிட்டாரு. அப்போ எப்பெல்லாம் மனசு சஞ்சலப்படுமோ அப்பெல்லாம் அந்த எழுத்துக்கள் அவர் கண்ணில் படுமா. அப்போ அவரோட மனசு அமைதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும், சமநிலை வந்துடும். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கஜானாயை பார்க்க போகிறார். அங்கே பொற்காசுகளும் முத்தும் வைரம் வைடூரியங்க அப்படி குவிஞ்சு கிடக்கு. அது அனைத்தும் தனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு. அப்போ மோதிரத்தில் அந்த இதுவும் கடந்து போகும் கண்ணப்படுது. அதை பார்த்தோன்னே இந்த செல்வம் ஒரு நாள் என்னை விட்டு போக போகுது, இது என்கிட்ட நிலையா இருக்கார் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒரு மனசில் தோன்றிடுது. அதுக்கப்புறம் அகங்காரம் போயிடுச்சு. அரசர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அரண்மனையில் பிரபுக்கள் சோழ பேசிகிட்டு இருக்காங்க. பிரபுக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர் அப்படியே புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்பவும் அவர் மோதிரத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை பார்க்குறாரு. புகழ்மொழிகள் நிரந்தரமானவை அல்ல, அவற்றில் மயங்கி எண்ணெய் இழந்து விடக்கூடாது அப்படின்னு அவர் மனசில் தோணுது. ஒரு நாள் அரசர் என்ன பண்ணுறாரு, போரிட வேற்று நாட்டு அரசன் வந்துடுறாரு. 2 பேரும் கடுமையாக போரிடுறாங்க. போரோட முடிவில் அரசர் தோல்வி தழுவ வேண்டிய நிலை. அத்தகைய நெருக்கடி நிலையில கூட தன்னோட விரலில் இருந்த மோதிரத்தை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே ஆறுதல், மன அமைதி. இப்போ தப்பிச்சு போறாரு இல்லையா, சில காலத்துக்கு பிறகு திரும்ப படையை திரட்டி தன்னுடைய பகை அரசனோட போரிட்டு வெற்றி பெறுகிறார். அப்போ அவரை வரவேற்க தலைநகரமே அப்படி விழாக்கோளம் இருக்கு. அப்போ அது பார்த்த உடனே ஆணவம் வருது. அப்பவும் அவர் கையில் அந்த மோதிரம், அந்த எழுத்துக்கள், உடனே மனசு சமநிலை வந்துடுது. இப்போ எல்லாமே இப்படியே போய்கிட்டு இருக்கு. அரசருக்கு முதுமை வந்துருச்சு. நோய் காரணமாக அவர் படுக்கையாக இருக்கார். அப்பவும் அந்த மோதிரத்தை பார்த்து, எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நோயும் துன்பமும் நிரந்தரம் இல்லை, இதுவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மரண வேலை வந்துருச்சுங்க. அப்போ என்ன நினைக்கிறாரு, இந்த உடலும் ஒரு நாள் அழியத்தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் மரண பயம் போயிடுச்சு, தைரியம் அமைதி வந்துருச்சு. ஆக இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களை மாற்றுச்சு. எப்போவுமே தைரியத்தோடு போராடுறதுக்கு நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது இல்லையா. ஆக இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எப்போவுமே எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். மகா பெரியவா சரணம்.